உங்க காதல் பயணம் எங்கேயோ முட்டிட்டு நிக்கிற மாதிரி இருக்கா? ஏன் இவ்ளோ பெயின்? ஏன் வந்து அவங்க உங்கள புரிஞ்சுக்கல அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஓராயிரம் கேள்விகள் இருக்கலாம். ஆனா, அந்த கேள்விகளுக்கான விடை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்தா மட்டும் தான் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ஒரு டெராட் ரீடிங்கா மட்டும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அ மேப். எப்படி நம்ம இத மேப் பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட பிரசன்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 பாதைகள் நம்ம எடுக்க போறோம். நீங்க உங்க எனர்ஜி தான் நான் பிக் பண்ண போறேன். அதாவது நெறைய பார்க்குறீங்க. அதனால ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி நீங்க நினைக்கிறத செஞ்சா என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கான ரெமெடியும் பார்க்க போறோம். ஏன்னா, உங்க காதல் வாழ்க்கையை யூனியன நோக்கி எடுத்துட்டு போறது தான் வந்து இந்த சேனலோட நோக்கம். அதனால நீங்க இப்போ கவனமா இந்த இந்த ரீடிங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சரியான பாதை என்னன்னு தெரியும். சப்போஸ் அந்த பாதையில நீங்க தவறி போயிட்டீங்க அப்படின்னா, இந்த பாதைக்கு ஜம்ப் பண்றதுக்கோ, இல்ல இந்த பாதையிலேருந்து இந்த இந்த பாதைக்கு ஜம்ப் பண்றதுக்கோ, என்ன வழிமுறைகள்னு பார்க்க போறோம். இது எல்லாமே உங்கள முடிவா எங்க எடுத்துட்டு போக போகுது அப்படின்னா, உங்க காதல ஒரு யூனியன நோக்கி எடுத்துட்டு போற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போறோம். ஸோ உங்க மனசுல என்ன குழப்பம் இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் வந்து அத நெனச்சுக்கோங்க. ஏன்னா, அதுக்கான சரியான விடைய தான் நம்ம இங்க தேட போறோம். அதுக்கான அடுத்த அடி என்ன அப்படின்னும் இங்க பார்க்க போறோம். உங்க ஓவரால் எனர்ஜி ஆல்ரெடி நான் ஷஃபில் பண்ணி வச்சிருக்கேன் இங்க. த வேர்ல்ட் கார்ட், த ஸ்ட்ரென்த். உங்க மனசுக்குள்ள இருக்க எல்லா கேள்வி, குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருது. நான் பாட்டம் டெக்ல 2 ஆஃப் கப்ஸ் பார்க்குறேன். ஸோ காதல் இன்னும் நிச்சயமா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல. இது வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. இதெல்லாம் பாசிபிளா? இத நான் வெறும் டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேனா? உங்களுக்கு அப்பப்ப நீங்க கிள்ளி பார்த்தீங்க, இல்ல இதெல்லாம் உண்மதான் அப்படின்ற மாதிரி இல்லன்னா ரொம்ப டிஸ்டன்ட்டா ஃபீல் பண்றீங்க. அதாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. அப்படின்னு சில சமயம் உங்களுக்கு ஒரு மாய எண்ணங்கள் தோணலாம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேபி அவங்க வந்து இன்னும் பாடம் கத்துக்கல. இந்த பெர்சன் நிச்சயமா இன்னும் வந்து உங்ககிட்ட பேசல. ஹெர்மிட் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்க இப்போ அ ஒரு சைக்கிள் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு லேர்னிங் சைக்கிளா இருக்கலாம். இல்லன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் லெசனா இருக்கலாம். இல்லன்னா ஒரு கிளென்சிங் ப்ராசஸா கூட இருக்கலாம். ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு எப்பயுமே அந்த டிரான்சிஷன் பீரியட்னு ஒண்ணு இருக்கும். அந்த சூழ்நிலையினால அவங்க பிரேக் எடுத்திருக்கலாம். ஸோ இந்த பிரேக் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தேவை இங்க பார்த்தீங்கன்னா, பீமா. இந்த எனர்ஜி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திரும்பவும் சொல்றேன். பீமா தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பஞ்ச பாண்டவர்கள்லயே. அது அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, திரௌபதியோட கோ டு பெர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீமா தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க வந்து எல்லாத்தையும் உதறிட்டு பீமா கிட்ட தான் போய் நிப்பாங்க. ஏன்னா, அவங்க தான் அவங்களோட புரிஞ்சுப்பாங்க. அதே சமயம் ரொம்ப லாயலா கடைசி வரைக்கும் இருந்தது வந்து பீமர் தான். வேற யாரும் இல்ல. பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸெப்ட் பீமா. த வேர்ல்ட் கார்ட். பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீஷன். பிரம்மா வந்து உங்களோட அ கடின சூழ்நிலைய முடிக்கிறதுக்கு, இல்லன்னா முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ரகசியத்த சொல்றாங்க. அந்த ரகசியம் ஸ்ட்ரென்த். அதாவது நீங்க சில சமயங்கள்ல அடுத்தவங்களோட ஹெல்ப் கேட்கணும். அது உங்க பெர்சன். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிருஷ்ணர் என்ன உபதேசிச்சிருக்காரு அப்படின்னா, கர்மா. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. உங்களுக்கு இந்த காதல பொறுத்தவரைக்கும் என்ன கடமை அப்படின்னு பாருங்க. அந்த கடமைய நீங்க வந்து செய்யறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாம வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், பாட்டம் டெக் எனர்ஜி. இந்த காதல வந்து அவங்க சொல்ல போறாங்களா? இந்த ஹெர்மிட் மோட்லயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் வந்திருக்கும் எனக்கு தெரியும். என்ன திரும்பவும் ஹெர்மிட் மோடு சொல்றீங்க. அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்களா? இந்த சூழ்நிலை வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஓகே. அவங்க வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களால உங்ககிட்ட இம்மீடியட்டா வந்து நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கைய பிடிச்சு கூட்டிட்டு போற சூழ்நிலையில அவங்க இல்ல. ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து இத அழகா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ சூழ்நிலை இல்ல அப்படின்னா நீங்க வந்து அவங்க வந்து பேசுவாங்களா? அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு பிரபஞ்சம் சொல்றாங்க, கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பு வந்து எதுக்கான அழைப்பா இருக்கும்? நான் வந்து உங்ககிட்ட மனசு விட்டு பேச விரும்புறேன். அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்த எனக்கு குடு அப்படின்னு கேட்க போறாங்க. இல்ல அவங்க இன்னும் காதல எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்னாலும், அந்த கீப் அன் ஓப்பன் மைண்ட். ஸோ அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தோட தான் வராங்க. கீப் அன் ஓப்பன் மைண்ட். ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியோட இருக்குங்க. இவங்க உங்க மேல வச்சுட்டு இருக்க காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான காதல். ரொம்ப பேஷனேட் லவ். அதனால நீங்க இத சந்தேகப்படணும் அப்படிங்கிற அவசியமே இங்க இல்ல. இப்போ நீங்க என்ன எனர்ஜியில இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். எந்த பாதையில போனா நீங்க என்ன பலன அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கலாம். நான் இந்த கார்ட இங்க வைக்கிறேன் இப்போதைக்கு. நாம வந்து 2 விஷயங்கள் பிரபஞ்சம் ஆல்ரெடி வந்து 2 கார்ட என் கண்ல காட்டிட்டாங்க. ஸோ இது பாதை 1, இது பாதை 2. ஸோ நீங்க என்ன மாதிரி ஒரு எனர்ஜியில இருக்கீங்க? மெமரீஸ்.
கண்டிப்பா வந்து இங்க பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ். நீங்க அவங்கள நெனச்சு உருகிட்டு தான் இருக்கீங்க. அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்ல. அப்ப 2 குழப்பம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஷன். நீங்க பழச வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. இன்னொரு பாதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட். முன்னாடி போகணும். ம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, பழசையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில முன்னாடி போலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு முடிவோட முன்னாடி போறீங்க. இல்லன்னா இதுதான் உங்களோட 2 டெசிஷன். ஓவராலா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பாஸ்ட் மெமரியில இருக்கீங்க. இந்த காதல் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட் காதல். இதில வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நெறைய பேர் வந்து காதலுக்காக காத்துட்ருக்கீங்க. கம்யூனிகேஷன். உங்க உங்க பெரும்பாலான பெர்சன்ஸ் வந்து கிளாரிட்டிக்காக காத்துட்ருக்கீங்க. ஸோ, நாம இப்போ கிளாரிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். டேக் அ பாஸ். இப்போ ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி ஃப்ரம் மை பெர்சன். இல்லன்னா ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட். இல்லன்னா ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி, ஐ மேனிஃபெஸ்ட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வேணுமோ அதை நீங்க டைப் பண்ணுங்க. நம்ம இப்போ அந்த கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க நீங்க? 2 பேருமே வந்து ஒரு கிளாரிட்டிய தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. கிளாரிட்டிங்கிறத விட கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறீங்க. 10 ஆஃப் கப்ஸ். சந்தோஷத்த எதிர்பார்க்குறீங்க. ஸோ அவங்க கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கோட சந்தோஷம். உங்களோட ஆசை என்ன அப்படின்னா, அல்டிமேட் ஆசைன்னா, பேசுனா போதும். நீங்க என்ன இந்த லெவலுக்கு இறங்கிட்டீங்க? பேசுனா போதும். நீங்க பேசினா மட்டும் போதும் அப்படின்றீங்க. ஸோ யூ ஹோல்ட் லாட் ஆஃப் லவ். உங்களோட காதல் வந்து ரொம்ப அழகா இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீ பேசினா மட்டும் போதும். நான் உன்கிட்ட என்ன கேட்கிறேன்? சொத்து கேட்கிறேனா, பத்து கேட்கிறேனா, கல்யாணம் கூட கேட்கல. பேசு அப்படிங்கிறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்கிறீங்க. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. அவங்க ரொம்ப லக்கி தான் உங்கள அவங்க வாழ்க்கை துணையா அடையறதுக்கு. ஏன்னா, இந்த மாதிரி பேராசை இல்லாம, அது இதுன்னு கேட்காம, அவங்க கிட்ட நீங்க வெறும் பேசினா மட்டும் போதும்னு சொல்ற ஸ்வீட் ஹார்ட்ஸ் நீங்க. நம்ம வந்து இது ஃபர்தரா கிளாரிஃபை பண்ணலாம். த்ரோட் சக்ரா. நிச்சயமா இந்த பெர்சன் கொஞ்சம் ஷை டைப் இல்லன்னா வந்து கொஞ்சம் கூச்சம் 2 ஒண்ணு தான். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிளாக் ஆகுது. அவங்க பேச முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா என் த்ரோட் சக்ரா நான் கம்யூனிகேஷன பத்தி பேசுறேன். உங்க ஆசை, உங்களோட எண்ணங்கள் வெளியில வந்தோனையும் பார்த்தீங்கன்னா, என்னோட த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. அவங்களுக்கும் கொள்ள ஆசை தான் அவங்க கிட்ட பேச. ஆனா ஏதோ ஒரு தடை இருக்கு. 7 ஆஃப் அ வாண்ட்ஸ் எனர்ஜி. 7 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரைட் டைம்க்காக. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்களுக்கும் ஆசை தான். ஓ! அவங்களுக்கும் ஆசை தான். அவங்களுக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு கொள்ள ஆசை தான். ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தடையா இருக்கு. அதனால ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு தான் திரும்ப வந்து ராஜ்யத்த அடைஞ்சாங்க. ஐ ஹோப் இட்ஸ் 14 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில இருக்கு. அத முடிச்சா தான் அவங்க உங்ககிட்ட வர முடியும். ஸோ நீங்க அதனால உங்களுக்கு பெஸ்ட் வே என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இது அவங்களோட எனர்ஜி. அவங்க சொல்றாங்க, நானும் அதே மாதிரி ஒரு எண்ணத்துல தான் காத்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ ப்ளீஸ் கிளாரிஃபை ரிஃப்ளெக்ஷன்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஃப்ளெக்ஷன் இந்த எனர்ஜியில இருக்கவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பார்த்துட்டு ஓ மவுண்டைன். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் மோட்ல இருக்கவங்க கவலைப்படாதீங்க. இந்த பெர்சன் எவ்வளோ தடையா இருந்தாலும் அத தாண்டி வருவாங்க. உங்களுக்கு கவலை வேண்டாம். ஓகே வந்து சேருவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்க. இத தான் திரும்ப திரும்ப அந்த அ எனர்ஜி மூலம் சொல்ல விரும்புறாங்க. இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமா அத கிளியர் பண்ணிட்டு உங்ககிட்ட வர ட்ரை பண்றாங்க. ஃபார்வர்ட் மூவ்மெண்ட். நீங்க முன்னாடி போங்க. அவங்க வந்து உங்கள பிடிச்சிடுவாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கைடட். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. டஃப் சைக்கிள் எண்டிங். திரும்ப இந்த வேர்ல்ட் கார்ட் எனர்ஜி தான் நான் இங்க பார்க்குறேன். யூ ஆர் த ஸ்டார், யூ ஆர் த ஸ்டார். 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் இருக்கு. ஸோ நீங்க எந்த பாதையில போணும் வாட் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. நீங்க எந்த பாதையில போனாலும் எதையும் இழக்க போறதில்ல. எஸ்பெஷலி இந்த காதலையும், இந்த 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியும் நீங்க இழக்கவே போறதில்ல. நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இங்கேயே தங்கி இருந்தாலும் சரி, அவங்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தாலும் சரி, இல்ல நான் வந்து என்னோட ட்ரீம சேஸ் பண்றேன். அவங்க வந்து எனக்கு தேடி பிடிக்கட்டும் அப்படின்னு நீங்க முன்னாடி போனாலும் சரி, இந்த காதல் உங்கள தொரத்தி வரும். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, உங்களுக்கு என்ன முடிவு சரி அப்படின்னு படுதோ, அந்த முடிவு எடுங்க. நீங்க எந்த எந்த பாதைய தேர்ந்தெடுத்தாலும் இந்த காதல், தெய்வீக காதல் உங்கள வந்து சேர்ந்தே தீரும். ஏன்னா, நீங்க தான் அவங்களோட கைடிங் ஸ்டார்.
எந்த பக்கம் போனாலும் முட்டிக்கிட்டு நிக்கிறது உங்க முன்னாடி தான். உங்களுக்காக தான். உங்களோட எனர்ஜிக்காக, உங்களோட காதலுக்காக, உங்களோட கடைக்கண் பார்வைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. பட் வெளியில காமிச்சுக்காம இருக்கலாம். அ ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தோட அவங்க வரும்போது பக்கா பிளானோட தான் வரப்போறாங்க. ஸோ உங்களோட என்ன சொல்றது? ப்ரிசம்ப்ஷனோ இல்ல வந்து என்ன சொல்றது? பயமே செய்யும் என்ன சொல்றது? ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்காதீங்க. நான் இப்படிதான் அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட ட்ரீம அங்க போய் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓப்பன் ஹார்ட்டட் எனர்ஜியோட இருங்க. அவங்க என்ன சொன்னாலும் அத வந்து பக்காவா அனலைஸ் பண்ணி 2 பேரும் பேசி, இதுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுல ஒரு முடிவுக்கு வாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அ பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பிரபஞ்சம் சொன்னாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்டு சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா, இல்ல மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்லும்போது நீங்க உடனே ரியாக்ட் பண்ணிடுவீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, அத அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க ஏதோ ஒரு ஐடியாவோட வந்தாங்கன்னா, அக்செப்ட் இட். ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்த அடிகள எடுத்தீங்க அப்படின்னா, உங்க காதல் வந்து நிச்சயமா கல்யாணத்துல முடியும். ஹெரஃபண்ட் எனர்ஜி பார்த்தோம். 10 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், பியூட்டிஃபுல் எனர்ஜி. 2 பேருமே ஒருத்தங்கள ஒருத்தங்க மிஸ் பண்றீங்க. அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. உங்க அளவு அதே காதல் அங்கேயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ பைல் 1 பெஸ்ட்டா, பைல் 2 பெஸ்ட்டா? நீங்க எந்த பாதைய தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு வந்து அதீத 2 பேத்துக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி பைல் 1 ஸ்பிரிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்க பிரேயர்ஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சார்மிங்கான எனர்ஜில இருக்கீங்க. இட்ஸ் லைக் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ரொம்ப 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 ஃபாஸ்ட்டா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க இந்த இந்த எனர்ஜி இந்த மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜியில வந்து அலைன் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்க பார்க்குற சைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி ஸ்டார் சைன் வந்து உங்களோட ஃபீட்ல இல்லைனா நீங்க போற இடங்கள்ல எங்கேயாவது போகும்போது பேனர்ல, போர்ட்ல இங்கெல்லாம் நீங்க வந்து ஸ்டார் சைன் பார்ப்பீங்க. அடுத்தது வந்து பிளாக் ஹார்ஸ். அப்படி இல்ல அப்படின்னா கிரவுன். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்க காதல் அ பக்கம் வந்துருச்சு. அதாவது அவங்க வந்து இந்த ஓப்பன் பண்றது, உங்ககிட்ட பேசுறது, இந்த ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வந்து பக்கம் வந்துருச்சு. அது இல்லாம நீங்க வந்து யூ ஆர் அலைன்டு. நீங்க வந்து பக்காவா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். பைல் 1 பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ம். பைல் 2 3 ஆஃப் பென்டிகல்ஸ். பெஸ்ட் ஆப்ஷன் மூவிங் ஃபார்வர்ட். பிரபஞ்சம் சொல்றாங்க, இதுல போனீங்கனாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஆனா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயங்கள சில விஷயங்கள முடிச்சுட்டு வரணும். நீங்க தங்குனீங்க ஸ்டாக்னன்ட் எனர்ஜி எப்பவுமே வந்து அட்வைசபிள் இல்ல. நீங்க தங்கி இருந்தீங்க அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பு கூடும். ஒரு ஒரு நொடியும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய கனமான தருணங்களா இருக்கும். அதே சமயம் நீங்க உங்களோட கோல சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களோட ட்ரீம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஓன் ஜர்னி. அப்படியே பக்காவா குதிரை மேல போனா எப்படி சூப்பரா இருக்கும். அந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, இந்த இது உங்கள பாதிக்காது. ஸோ உங்களோட ஜர்னி ஈஸியா இருக்கும். நீங்க கூடிய சீக்கிரம் வந்து அவங்களோட சேர்ந்து பல விஷயங்கள நீங்க கிரியேட் பண்றீங்க பிரபஞ்சத்தோட. நீங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க. பிரபஞ்சம் வந்து அந்த எனர்ஜிய யூஸ் பண்ணிக்க சொல்லாங்க. வேஸ்ட் பண்ண வேண்டான்றாங்க. காத்துட்டு இருக்கிறது வந்து அட்வைசபிள் இல்ல. ஸோ ஓவரால் ஃப்ரெஷ் ஸ்டார்ட். புது ஆரம்பம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. டோன்ட் dwell ஆன் த பாஸ்ட். இதுதான். ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டு அங்கேயே உட்கார்ந்துடாதீங்க. டேர் டு மேக் தட் போல்ட் சேஞ்ச். There will be sacrifices and roadblocks, but you are protected. It is an imminent time move. What is stale and depressed will be revitalized with this new energy. You are shown the way. ஸோ நான் சொன்ன மாரி தான் நீங்க உங்களோட பாதை காட்டப்படும். நீங்க அங்கேயே வந்து இந்த ரோட் பிளாக் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கு திரும்பவும் அதே எனர்ஜி தான். ஸோ உங்களுக்கு இந்த எனர்ஜி தான் வந்து அட்வைசபிள். நீங்க இப்ப இருக்க இந்த சூழ்நிலை பொருந்துச்சு அப்படின்னா, இதுதான் உங்களோட பாதை. இந்த பாதையில போனீங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதே சமயம் கூடிய சீக்கிரம் நீங்க அந்த எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதுல போனீங்க அப்படின்னா, ரொம்ப பெயின்ஃபுல்லான வந்து விஷயங்கள நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த காதல் உங்க வாழ்க்கையில வரும். எனிவே யூ ஆர் நாட் கோயிங் டூ லூஸ். இது வந்து ரொம்ப வலி நிறைஞ்ச வழி. நாட் வலி. ஸோ, அதனால தான் பிரபஞ்சம் சொல்றாங்க, நீங்க வந்து பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தை, ஸ்வீட் ஹார்ட், ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பெர்சன் நீங்க. உங்களுக்கு வந்து இந்த சின்ன வலி கூட வேண்டாம் அப்படின்னு உங்களோட என்னோட ஸ்பிரிட் டீம் எல்லாரும் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ, ஃபாலோ திஸ் பாத். சேஸ் யுவர் ட்ரீம். உங்க பெர்சன் உங்கள வந்து சேஸ் பண்ணி பிடிச்சிடுவாங்க. இன் அ டிவைன் டைமிங். ஸோ, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.